Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி வீக்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் சண்டே எபிசோடில். ஸோ இந்த வீக்லி மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஓவரால் லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் இந்த வீக்லி 51,135 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 1.73% பாசிட்டிவ், 869 இருக்குது. நிஃப்டி 50 பார்க்கும்போது 23,907 பாயிண்ட்ஸு, 415 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. 1.77% வந்து நிஃப்டி 50 பாசிட்டிவ்ல இருக்கு. சென்செக்ஸ் 79,117 பாயிண்ட்ஸ், 1,606 பாயிண்ட்ஸ் ரேலியா இருக்கு இந்த வீக் மட்டும். 2.08% பாசிட்டிவ். கோல்டு 10 கிராம் 24 கேரட் 300 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 79,640 இருக்கு. டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருபி பார்க்கும்போது 84.42 அந்த ரேஞ்சில் இருக்கு. பட் ஆக்சுவலி இந்த வீக்ல அது வந்து 84.50 அந்த ரேஞ்ச்லாம் டச் ஆச்சு மார்க்கெட்ல. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ். பார்த்தீங்கன்னா ஓவரால் ஆக்சுவலி மார்க்கெட்டில் வந்து முக்கியமான நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஒரு பிஜேபியோட ஒரு மேசிவ் வின் சொல்லலாம். அந்த மகாயுதி அலையன்ஸோட ஒரு மேசிவ் விக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போசிஷனே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. 6 டிகேடில் ஆப்போசிஷன் பார்ட்டியை வந்து அப்போசிஷன் லீடர் அதை கிளைம் பண்ண முடியாத அளவுக்கு வந்து மகாயுதி கூட்டணி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்ட்ராங் விக்ட்ரி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எலெக்ஷன் விக்ட்ரியை வச்சு மார்க்கெட் வந்து 24,000 தாண்டி 24,400 பாயிண்ட்ஸ் டு 24,500 அந்த லெவலில் வந்து டார்கெட் ஆட் இந்த எக்ஸ்பர்ட் எல்லாமே சொல்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ்லாம் 1% to 1.5% வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இது டெஃபினட்டாக நடக்கும். ஆனால் ஒரே நாளில் நடக்கட்டாலும் ஒரு 2 to 3 டேஸில் அப்படி ஸ்லோவாக பாசிட்டிவ் ட்ரெண்ட் போக சான்சஸ் இருக்குது. பட் என்ன நைட்டு திடீர்னு யாராவது 7:30 இழுக்காமல் இருந்தால் போதும். இந்த 7:30 நியூஸ் வராமல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இது மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டெஃபினட்டாக நாளைக்கு மார்க்கெட் வந்து இப்போ இருக்க ட்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது பாசிட்டிவ்ல தான் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அதானி மேலே வந்து இது அரெஸ்ட் வாரண்ட் குறிப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடி வாரண்ட் கொடுத்துருந்தாங்க யூஎஸ் கோர்ட்டு. அதுக்கு வந்து அங்குள்ள ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதானி வந்து 21 டேஸில் வந்து நேரில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு ஃபேக்ட். என்னோட வந்து குவான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ஜிகிஜி பார்ட்னர்ஸ் எல்லாமே அதானி குழுமத்தில் அதிக அளவில் ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து இதுலேருந்து வெளியே போகிறதுக்கு வர சான்சஸ் இருக்குது, வெளியே போகாமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால அதானி ஸ்டாக்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகாம் கம்பெனிஸ்ல எல்லாமே பணமழை குவியுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஆக்சுவலி இது எப்படி இம்பாக்ட் பண்ணணும்னா ரிலையன்ஸில் வந்து அவங்களோட இந்த பிஸ்னஸ் ரிப்போர்ட்டில் விச் மீன்ஸ் அவங்களோட ரிசல்ட்ஸில் லாஸ்ட் ரிசல்ட்ஸில் அவங்களோட ரிசல்ட்ஸை காப்பாற்றினதே பார்த்தீங்கன்னா ஜியோ தான். அவங்களோட டெலிகாமான ஜியோ தான் காப்பாற்றிச்சு. ஸோ இதில் எப்படி நீ பார்க்கும்போது ரீசெண்டாக அவங்க இது ஜூலை குவார்ட்டரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதனால அவங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பாட்ட ஏர்டெல் வந்து ரெவன்யூ பர் யூசர் ஒரு நபர்கிட்ட வந்து ஆவரேஜ் ஆட்டி 211 ரூபா வந்திருக்கு. இப்போ அது 233 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆட்டு 182 ரூபா ஒரு ஆல்ட்டு வந்தது. இப்போ 195 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வோடோஃபோன் ஏர்டெலுக்கு வந்து 146 ரூபாய்ட்டு வந்தது. இப்போ 156 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் ஒரு நபர்கிட்ட வந்து ஆவரேஜ் ஆட்டு அந்த கம்பெனிக்கு இவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்றாங்க. பட் லாபம் இன்க்ரீஸ் ஆனாலும் இவங்க டாரிஃப் ஹைக் பண்ணது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்ட்டை எப்படி இம்பாக்ட் ஆயிருக்குன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அது வந்து டாரிஃப் ஹைக் பண்ணது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ட்ட கஸ்டமர்ஸ்ட்டை இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஏர்டெல் வந்து 29 lakh கஸ்டமர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஜியோ 1,90 lakhs கஸ்டமர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. வோடோஃபோன் 51 lakh கஸ்டமர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் நடத்தி வர்ற பிஎஸ்என்எல் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெட் பேசிஸில் ஆட் பண்ணியிருந்தாங்க கஸ்டமர்ஸ். ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் மாறி இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ரேட்டு குறவு, அதே பேசிஸில் ரன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் நான் பர்சனலாக சொல்லணும்னா டெலிகாம் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக இருக்கிற ஜோதிராதித்ய சிந்தியா அவர் வந்து வெல் டேலண்டட் பர்சன். டெஃபினட்டாக வந்து பிஎஸ்என்எல் அவர் ப்ராஃபிட்டபிளாட்டு மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் நிறைய வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இஸ் அ வெல் டேலண்டட் பர்சன், டெஃபினட்டாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஜியோவில் பார்த்தீங்கன்னா 1,48 லட்சம் வரும். ஏர்டெல்லில் 1,05 லட்சம் வரும். 5G அந்த இதுக்கு மாறி இருக்காங்க. 5G இதுக்கு மாறி இருக்காங்க. வோடோஃபோன் ஐடியா நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட 24% ஆஃப் த ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் கைவசம் இருக்குது. அந்த கம்பெனி வந்து 6 months வந்து 5G இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனியோட கடன் வந்து 2 trillion, அதாவது 2 லட்சம் கோடியாக இருக்குது. அந்த கம்பெனியோட கடன் மட்டுமே 2 லட்சம் கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டெலிகாம் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு, ப்ரோ இந்த டாக்டர் ரெட்டி லேபரட்டரி டாடா மோட்டார்ஸ் கோல் இந்தியாலாம் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக தெரியுது.
இது எப்படி அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இதை வந்து நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கிறோம். ஆக்சுவலி ரெட்டிஸும் டாடா மோட்டர்ஸும் அண்டர் வேல்யூட் தான், கோல் இந்தியாவும் அண்டர் வேல்யூட் தான். பட் கோல் இந்தியா இப்போ இருக்க ட்ரெண்டில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அது வந்து பிஎஸ்சி செக்டாராக இருக்கிறதுனால முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருந்தோம், நல்ல ரேலியாக இருந்துச்சு. இப்போ அது ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி வருது, மேபி கொஞ்சம் இறங்க சான்சஸ் இருக்குது. அதனால டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸும் டாடா மோட்டர்ஸும் இறங்க ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் கோல் இந்தியாவில் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் அது வந்து என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் கிடச்சவங்களுக்கு லக்கு, லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் வாங்க முடியாது, வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸை கம்பேர் பண்ணும்போது வேல்யூஷன் ஹையாக இருக்குது. நீங்கள் 155ல் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, பட் அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். இப்போ ஷேர் ப்ரைஸ் 130 ரூபாய்க்குலாம் வந்துடுச்சு. நான் மேபி 100 ரூபாய்க்குள்ள வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பட் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஸ்டாக் ப்ரைஸ் வேணால் நமக்கு குறைஞ்சதாக தெரியுது, பட் வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது. அதனால இப்போதைக்கு அதில் பக்கம் நான் இப்போதைக்கு போகிற ஐடியாவில் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் கீழே விழுது, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி வரும். அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் இந்த கோல்டோட ப்ரைஸ் கீழே விழுது. 10 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4750 ரூபா வேல்யூ இந்தியன் மதிப்பில் குறைஞ்சிருக்கு 10 கிராமுக்கு. ஸோ அமெரிக்காவோட டாலர் மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நம்ம இந்தியன் ருப்பிக்கு எகென்ஸ்டாட்டு. பட் கோல்டு ஏன் கீழே விழுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கீழே விழுறதும் அமெரிக்கன் டாலர் மேலே பார்க்குறதும் அது ஒரு இயல்பு தான் சொல்கிறாங்க. இப்போ ட்ரம்போட பாலிசி என்னன்னு பார்க்கும்போது அவர் வந்து அமெரிக்கன் பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாட்டு செயல்படுறாரு. அதில் ஒரு பகுதியாட்டு வந்து அமெரிக்காவில் அதிக அளவில் கச்சா எண்ணெயை மேனுஃபேக்சர் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணணும், சைனா ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அதிகரிக்கணும், அதுதான் அவரோட பாலிசி. அது இல்லாமல் அவரோட கண்ட்ரியில் வந்து குடியுரிமை கேட்டு வர்ற சில ரூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடுமையாட்டு ரெகுலேட் பண்ணுறாரு அவர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட பாலிசியாக இருக்குது. குறிப்பாட்டு சொல்லணும்னா அமெரிக்காவோட பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அமெரிக்கலுக்கு, அதாவது குறிப்பாட்டு மகாராஷ்டிராவில் பால் தாக்கரே சொல்லுவார்ல, மராத்தியர்களுக்கே, அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்களுக்கே அந்த கொள்கை தான் இவர் கையில் எடுக்கிறாரு. கோல்டு விலை கீழே விடுறதுக்கு சில மேஜர் ஃபேக்ஷனும் இன்னும் சில மேஜர் ஃபேக்டெல்லாம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த அமெரிக்கன் அதிபர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்தோடனே பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. இது ஒன்றா இருக்குது. நெக்ஸ்ட் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பண பற்றாக்குறை வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இது ஒரு ரீசன். அடுத்தது பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $95,000 தாண்டி போயிடுச்சு. நான் 2 நாளுக்கு முன்னாடி பார்க்கும்போது மேபி இப்போ வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், நான் செக் பண்ணலை. பட் நான் அது பேருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்க்ரீஸ் ஆச்சா கீழே விழுதான்னு தெரில. அதே ரிலேட்டட் கோல்டு ரிலேட்டட்லேருந்து, அதாவது கோல்டில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து பிட்காயினில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கிறாங்க இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பிட்காயினுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து எலெக்ஷன் கேம்பெயின்லேயே சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் இப்போ அதை பண்ணுவேனையும் சொல்லியிருக்காரு. ஒன் ஆஃப் த பேசிஸ் இவர் எலன் மஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு, அவரும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. மேபி அது நடைமுறையில் வர சாத்தியம் இருக்குது. பட் அதனால் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கோல்டில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் தூக்கி பிட்காயினில் போடுறாங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டில் நிறைய இடத்துல ரஷ்யா உக்ரைன் வார், நெக்ஸ்ட் ஹமாஸ் இஸ்ரேல் வார், இது மாதிரி நிறைய வார் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பட் இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் தான். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா நான் வந்து பவருக்கு வந்தோடனே டெஃபினட்டாக அந்த வார் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஸோ கோல்டு வந்து இப்போ கீழே விழுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம் தான். பட் கீழே விழுறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இது ஒரு லாங் டேர்மில் விழுமாங்கிறது டவுட் தான். எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறது ஒரு ஷார்ட் டேர்மில் தான் விழும், ஒரு லாங் டேர்மில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து $3000 வரைக்கும் தொடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலி சைனா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இந்தியாவிலேருந்து கூட நிறைய இன்வெஸ்டர்ஸ் பணத்தை எடுத்துகிட்டு சைனா மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சைனா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இறங்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கோல்ட்மேன் சாக்ஸ், மார்கன் ஸ்டான்லி இந்த மாதிரிப்பட்ட அமெரிக்காவோட அந்த தரகு நிறுவனங்கள் சொல்லலாம், அதாவது புரோக்கரேஜஸ் கம்பெனிஸ், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து கொடுத்தது மார்க்கெட்டு வெயிட் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை வந்து அண்டர் வெயிட் ரேட்டிங் ஆட்டி இவங்க குறைச்சிட்டாங்க. ஸோ இதனால சைனா கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே விழ சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்கன் ஸ்டான்லியும் இதே மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்ததை இப்போ வந்து அண்டர் வெயிட் ரேட்டிங் ஆட்டு சைனா மார்க்கெட்டை பிரிச்சிருக்காங்க. இதுக்கு ரீசன்லி பார்க்கும்போது சைனாவில் டொனால்ட் ட்ரம்ப் வின் பண்ணதுனால சைனா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அதிக அளவில் டேக்ஸ் அவர் வந்து போடுவார். அதை பேஸ் பண்ணி தான் இவங்க இதை கெஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது சைனாவோட CSI 300 அதுவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து 4000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறையும்னு சொல்கிறாங்க. ஹேங்சங் 19,400 அந்த ரேஞ்சில் இருக்குது. மண்டே பார்க்கும்போது 19,655 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இதில் மெயின்லாண்ட் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. சைனா மார்க்கெட் வந்து பெரிய அளவில் வந்து க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சைனா ஷேர்ஸ் வந்து
பெரிய அளவில் growth இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹாங்காங்கோட வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கோல்ட்மேன் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சைனாவில் பண மதிப்பு குறிப்பாட்டு இந்த யுவான் அது வந்து இன்னும் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கணிச்சிருக்காங்க. ஸோ மெயின்லேண்ட் அந்த ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவு தாக்கத்தை தான் மார்க்கெட்டில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணவீக்கம் வந்து மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன்ஸை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சைனா மார்க்கெட்டை பற்றி கோல்ட்மேன் சாக்ஸும் மார்கன் ஸ்டான்லியும் அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் குறித்தான அப்டேட்டு. ஆக்சுவலி இந்த நவம்பரில் மட்டுமே 22 நாள் வரைக்கும் கடைசியாட்டி 22 க்ளோஸ் ஆச்சு மார்க்கெட்டு. 26,533 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க நவம்பரில் மட்டும். அவங்க அக்டோபரில் 94,017 கோடியை வெளியே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. விச் மீன்ஸ் $11.2 பில்லியன் நெட் பேசிஸில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா சைனா மார்க்கெட்டுக்குள்ளே தான் இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு. பட் அக்டோபர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் செல்லிங் இல்லை, செல்லிங் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் மார்க்கெட்டில் எவ்வளோ எஃப்ஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த வருஷத்தில் மட்டுமே 1.05 lakh crore வந்து டெப்ட் மார்க்கெட்டில் பணத்தை போட்டிருக்காங்க எஃபிஐஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ரெண்ட் எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி. எஃப்ஐஸோட செல்லிங் வந்து மார்க்கெட்டில் ஸ்டாப் ஆகலை, பட் ஆக்சுவலி அது கண்டினியூ ஆகுது. சில நாள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறவாக இருக்குது, சில நாள் அது வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அந்த கிரானா ஸ்டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அடி வாங்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த இ-காமர்ஸு குயிக் காமர்ஸ் இருந்த இந்த இ-காமர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் எல்லாமே குயிக் காமர்ஸ் ஆட்டு மாறிட்டு வராங்க. இது வந்து எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஹவுஸ்லாம் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே போய் பக்கத்தில் இருக்க பெட்டி கடையில் வாங்குவோம். இப்போ அந்த ட்ரெண்ட் எப்படி மாறுதுன்னா சின்ன ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவைன்னா கூட அதை வந்து ஆன்லைனில் போட்டுரும். ஏன்னா 5 to 6% மோர் தென் 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க அந்த உற்பத்தி பண்ணுற இடத்துல டேரெக்டாக போய் வாங்கி அப்படி விற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை குறிப்பாட்டு இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாத்திரங்களோ ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரிப்பட்ட நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து மலிவாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி மளிகை கடைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுட்டு அப்படி பேசாமல் வீட்டில் இருந்துரும். சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா பீப்புளை இதை வந்து பழக்கமாட்டே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து டைமும் பெருசாக கடைக்கு போகிறதுக்குலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஆன்லைனில் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு 5% ஆஃப் த மக்கள் பார்த்தீங்கன்னா மளிகை கடைக்கு போகிறதே நிறுத்தியிருக்காங்க. ஆக்சுவலி யங் கப்புள்ஸ் இருக்காங்களா, அந்த இளம் தலைமுறையினர், அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஷாப் போகிறத விரும்பாமல் இந்த இ-காமர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் வயசானவங்க கூட வெளியில் போய் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி விரும்புகிறதாட்டு செல்லர்ஸ் எல்லாமே, வியாபாரிகள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ வேலைக்கு போகிறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்ட்டு சோர்வாட்டு வருவாங்க. இதை பேஸ் பண்ணி அவங்க ஆன்லைன்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க கடைக்கு போகாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளோட உள்ளூர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்படையுது அப்படின்னு சொல்லி வியாபாரிகள் சொல்கிறாங்க. இது மூலமாட்டு இந்தியாவில் கிட்டத்தட்ட 3 கோடி மளிகை கடை வரைக்கும் இருக்குது. ஸோ அவற்றோட எதிர்காலம், ஸோ அந்த கடையோட எதிர்காலமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது. இந்தியாவுக்குள்ளே மட்டுமே பார்த்தீங்கன்னா 54,000 crores ரூபா அளவுக்கு வந்து வெளிநாட்டு முதலீடுகள் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து குமிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த செக்மெண்ட்டில் இந்த இ-காமர்ஸ் குயிக் காமர்ஸில் மட்டும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 54,000 கோடி வந்து குமிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குயிக் காமர்ஸ் இ-காமர்ஸ்னால என்ன நடக்குன்னா 2 லட்சம் கிரானா ஸ்டோர்ஸ் காலி, இது நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் மெட்ரோ சிட்டிஸ்லாம் பார்க்கும்போது 40% வந்து பாதிப்பை இது இம்பாக்ட் பண்ணியிருக்கு. இப்படி தான் அலோக் அகர்வால் அப்படிங்கிறவர் தான் அந்த அப்டேட் கொடுக்குறாங்க. இந்தியாவில் 15 to 20 சிட்டிஸில் வர வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயிக் காமர்ஸ் வந்து பெரிய அளவில் ஆதிக்கம் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பெட்டி கடைகள்லாம் விரைவில் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லி அந்த அலோக் அகர்வால் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து கிரானா ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இந்த செக்மெண்ட்டில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துட்டாங்க. ஜெப்டோ, சொமேட்டோ, ரிலையன்ஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வளர்ந்து வந்துட்டாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.